ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்சிபி உமன்ஸ்க்கும் குஜராத் ஜெயின்ஸ் உமன்ஸ்க்கும் இடையே நடக்க போகிற உமன்ஸ் பிரீமியர் லீகோட 12th மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூரில் வச்சு 27th February இந்தியன் டைம் படி ஈவினிங் 7:30 இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த ரெண்டு டீமுமே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ப்ளே பண்ண 2 மேட்சஸில் லாஸ் ஆகிட்டு ஸோ 3வது மேட்ச்சில் வந்திருக்காங்க. கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் இந்த 2 டீமில் யாரோ ஒருத்தவங்க வின் பண்ண போகிறாங்க. ஆர்சிபி அவங்களோட ஹோமில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே பண்ண 2 மேட்ச்மே லூஸ் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் குஜராத் ஜெயின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7 days பிரேக் வந்து உங்களுக்கு கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபார்ம் பண்ண ஃபஸ்ட் மேட்ச்லேயே டெல்லிக்கு அகேன்ஸ்டாக ஒரு ஒஸ்ட் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி மேட்ச் வந்து லாஸ் ஆகியிருந்தாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ஃபேண்டசிக்கு யார் யாரெல்லாம் முக்கியம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ லிங்க்கு கிளிக் பண்ணி மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா லோ பர்சன்டேஜ் பெஸ்ட் பிக்லேருந்து ஸ்மால் லீக் டீம் கிராண்ட் லீக் டீம் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னாலுமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இந்த பிச்சோட டெப்தான அனாலிசிஸ் பார்க்கல. ஸோ ஷார்ட் பவுண்டரிஸு, பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸ்பின்னர்ஸ்க்கு ஸ்லைட்லி பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட் இருக்கும். பட் பேஸ் பவுலர்ஸ்க்கு ரீசெண்ட் டேஸில் பிச் ஈக்குவலாக சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ சேஸ் பண்ணுற டீமுக்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. மினிமம் ஒரு 160 அப்படிங்கிற மைண்ட் செட்டோடு நீங்கள் போகலாம். ஸோ 160 பார் ஸ்கோர் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ 160 to 165 அடித்தாலே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டஃப்பான டோட்டலாக இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ சேஸ் பண்ணக்கூடிய டீம்ஸ்க்கு ரீசெண்ட் டேஸில் கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குது. லாஸ்ட் கேம் பார்த்திங்க அப்படின்னா எம்ஐ உமன்ஸ் வந்து சேஸில் தான் வின் பண்ணியிருந்தாங்க, டாமினேட்டிங் விக்ட்ரி. ஸோ அதுக்கு முந்தின கேம் கூட பார்த்திங்க அப்படின்னா சேஸ் பண்ண டீம் டிசி தான் வின் பண்ணியிருந்தாங்க, இதே குஜராத் ஜெயின்ஸ்க்கு அகேன்ஸ்டாக. அதுக்கு முந்தின மேட்ச்லையும் பார்த்திங்க அப்படின்னா யூபி மேட்சை ட்ராவாக்கி சூப்பர் ஓவரில் வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ சேஸ் பண்ணக்கூடிய டீமுக்கு ஸ்லைட்லி நீங்கள் ஒரு அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். விக்கெட்ஸில் பேஸ் பவுலர்ஸ் 50 விக்கெட்ஸும் ஸ்பின்னர்ஸ்க்கு 49 விக்கெட்ஸும் இந்த கிரௌண்டில் கிடச்சிருக்கு. ஸோ லாஸ்ட் 4 கேம்ஸோட ஸ்கோரில் ஃபஸ்ட் பேட் பண்ண டீம் 127 தான் அடிக்கிறாங்க. செகண்ட் மேட்ச்சில் 180, தேர்ட் மேட்ச்சில் 177, ஃபோர்த் மேட்ச்சில் 167 அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர்ஸ் வந்து ரெக்கார்டாக இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி இந்த பர்டிகுலர் மேட்ச்க்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 160 ஃபஸ்ட் பேட்டிங்கில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இன்கேஸ் குஜராத் ஜெயின்ஸ் வந்து பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை விட கம்மியாக அடிக்கிறதுக்கான சான்ஸும் அதிகமாக இருக்குது. ஸோ விக்கெட்ஸில் ரைட்டாக மீடியம் பாஸ் பவுலர்ஸ்க்கு தான் 26 விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. லைக் பார்த்திங்க அப்படின்னா ரேணுகா சிங், தாக்கூர். ஸோ அதுக்கு அடுத்தபடிங்க பார்த்திங்க அப்படின்னா கிம் கார்த்னு ஒரு பிளேயர் இருக்காங்க. இந்த மாதிரி பவுலர்ஸ்க்கு தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிச்சில் நிறைய விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு பேஸ் பவுலர்ஸ் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. பார்ட் டைம் பவுலர்ஸ்க்கு 19 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரௌண்டில் கிடச்சிருக்கு. ஓவரால் 50 விக்கெட்ஸ் வந்து பேஸ் பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸில் லெக் பிரேக்குக்கு வெறும் 9 விக்கெட்ஸ் தான் கிடச்சிருக்கு. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ்க்கு 25 விக்கெட்டும், ஆஃப் பிரேக்குக்கு 15 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி இந்த பர்டிகுலர் கிரௌண்டில் கிடச்சிருக்கு. ஹெட் டு ஹெட் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த டீம் இது வரைக்கும் 2 டீமும் 5 முறை மோதிருக்காங்க. 3 முறை ஆர்சிபியும் 2 முறை குஜராத் ஜெயின்ஸும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது இந்த 2 டீமோட ரீசன்ட் ஃபார்ம் நம்ம மேலே மென்ஷன் பண்ணது தான். லாஸ்ட் 2 கேம்ஸ் 2 டீமும் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு வின்னுக்குள்ளே வர போகிறாங்க. அது எந்த டீம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்சிபி உமன்ஸோட ஒரு எக்ஸ்பெக்டட் பிளேயிங் லெவன் பொறுத்த வரைக்கும் வந்தனா ஹோஜ் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் பண்ண போகிறாங்க. எல்சி பெர்ரி, ராக்வி பிஸ்ட், ரிச்சா கோஸ், கனிகா ஊஜா. ஸோ ஜர்ஜா வேரம், கிம் கார்த், ஸ்னேக் ராணா. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எக்டா பிஸ்ட்டு, ரேணுகா சிங், தாக்கூர். ஸோ இதான் பார்த்திங்க அப்படின்னா ஆர்சிபி உமன்ஸோட எக்ஸ்பெக்டட் பிளேயிங் லெவனாக இருக்குது. சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான சான்ஸ் கொஞ்சம் கம்மி தான். ஸோ பவுலிங் யூனிட்டில் ஏதாவது ஒரு சேஞ்ச் இருக்குமே தவிர பேட்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. 4 ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் வேரம் போல் பண்ண போகிறாங்க. கிம் கார்த், ரேணுகா சிங், தாக்கூர் வந்து போல் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா ஸ்னேக் ராணா லாஸ்ட் மேட்ச் உள்ளே வந்து எக்ஸலண்ட்டாக ஒரு 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஸோ குஜராத் ஜெயின்ஸ் பிளேயர்ஸ் தான் அவங்க. லாஸ்ட் 2 சீசனாக குஜராத் ஜெயின்ஸ்க்காக இருந்து கேப்டன்சிலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா ஆர்சிபிக்காக இந்த சீசன் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 4 பவுலர்ஸும் 4 ஓவர்ஸ் முடிக்க போகிறாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ஒரு 4 ஓவர்ஸை எல்சி பெர்ரி அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எக்டா பெஸ்ட் வந்து போல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜோட ஃபஸ்ட்டு ஸ்மிருதி மந்தனா வர்சஸ் ஆஃப் பிரேக் பவுலர்ஸ் அப்படின்னு தான் நம்ம வந்து ஒரு பேட்டில் வந்து பார்க்கணும். ஏன்னா ஆஃப் ஸ்பின்னர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ரொம்ப வீக்காக இருக்காங்க. லாஸ்ட் கேமில் தீப்தி சர்மா விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேமில் ஆஷ் கார்னர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களை மறுபடியும் விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ரிவர்ஸ் பிக்சர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் மீண்டும் ஆஷ் கார்னர் வர்சஸ்
ஸ்மிருதி மந்தனா அந்த ஒரு பேட்டில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 9 ரன் தான் பார்த்திங்க அப்படின்னா அடிச்சிருந்தாங்க ஹெட்டில் இதுக்கு முன்னாடி. ஸோ அந்த வகையில் பார்க்கல இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் ஸ்மிருதி மந்தனா ஆஷ் கார்னர் அந்த ஒரு பேட்டில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் பேட்டிங் அப்படின்னா ஸ்மிருதி மந்தனா ரொட்டேஷன் பிக்கு, அதுவே சேஸ் அப்படின்னா அதிக நம்பிக்கையோடு நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். இருந்தாலும் நியூ பால் வந்து ஆஷ் கார்னர் போல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரொட்டேஷனில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கேவன் ஹோஜை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டேனியல் ஹோஜ் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஹெட்டில் 4 ரன் ஆவரேஜ், வென்யூவில் 33 ஆவரேஜ். பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். 67% கிட்ட பார்த்திங்க அப்படின்னா இவங்களை பிக் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா எல்சி பெர்ரி. ஸோ எல்சி பெர்ரி பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் கேம் இந்த டீமுக்கு அகைன்ஸ்டாக கிட்டத்தட்ட ஒரு 57 பேட்டிங்கில் செகண்ட் பேட்டிங்கில் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஹெட்வேரில் 155 ரன், அதுவும் செகண்ட் பேட்டிங்கில் தான் 5 மேட்ச்சுமே ஆடிருக்காங்க. வென்யூவில் பார்த்திங்க அப்படின்னா 6 மேட்ச்சுக்கே 300 ரன் அடிச்சிருக்காங்க. அதில் குறிப்பாக ஃபஸ்ட் பேட்டிங்கில் அவங்களோட நம்பர்ஸ் வந்து பாருங்கள் எக்ஸ்ட்ரானரியாக இருந்திருக்கு. ப்ளஸ் நமக்கு பவுலிங்கும் போல் பண்ணுறாங்க. அப்படி ரீசனுக்காக சேஃப் சிவிசி அந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு போத் இன்னிங்ஸுமே தெரியுறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. எக்டாபிஸ் ரேரா ஃபஸ்ட் பேட்டிங் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். 3% ட்ரை பண்ணி ஹெட்டில் 25 அடிச்சிருக்காங்க. ஸோ ரிச்சாகோஸ் பொறுத்த வரைக்கும் 90% பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் கேமில் ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு இன்னிங்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடி இருந்தாங்க இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக. செகண்ட் பேட்டிங்கில் ஒரு 64 ரன் அடித்து மேட்ச் வந்து வின் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட மேட்ச் ரொம்ப க்ளோஸாக போச்சு டெல்லிக்கு அகேன்ஸ்டான கேம் நினைக்கிறேன் சம்திங். ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சேஸ்லேயுமே இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக 52 ஆவரேஜ், ஃபஸ்ட் பேட்டிங்னா 31 வென்யூவில் வச்சுருக்காங்க. ஸோ போத் இன்னிங்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா ரிச்சாகோஸ் நீங்கள் ஒரு சேஃபான விக்கெட் கீப்பர்ஸாக ட்ரை பண்ணிக்கலாம். சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு விசிஆர் கேப்டன் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக கனிகா அஹூஜா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹெட்டில் 3 மேட்ச் ஆடி 40 ரன்னு. ஸோ ரிஸ்க்காக போனீங்கன்னா பேட்டிங் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக ஜியோஜா வேரம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்ட் டேஸில் பவுலிங்கில் கலக்கியிருக்காங்க. ஹெட்டில் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்லாட்டாலும் இந்த வென்யூவில் ஃபஸ்ட் மேட்ச் வந்த மேட்ச்லேயே பார்த்திங்க அப்படின்னா 3 விக்கெட் எடுத்து கொடுத்துருந்தாங்க. செகண்ட் பவுலிங்கில் அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. நம்பர்ஸ் வந்து ஃபஸ்ட் பவுலிங்லேயும் நல்லா இருந்திருக்கு. ஸோ போத் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணிக்கலாம். செகண்ட் பவுலிங்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கிம் கார்த் இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக ஒரு மேட்ச் ஆடி விக்கெட்டில், வென்யூவில் 2 மேட்ச் ஆடி 4 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ இவங்களும் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி குஜராத் ஜெயின்ஸ்க்கு ப்ளே பண்ண பிளேயர் தான். ஸோ 2 மேட்ச் ஆடி 4 விக்கெட் செகண்ட் பவுலிங்கில் எடுத்திருக்காங்க. போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். குறிப்பாக ஃபஸ்ட் பவுலிங்கில் கிம் கார்த்துக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 விக்கெட்ஸ் கூட கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஸ்னேக் ராணா. ஸோ 32% வந்து பிக் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் கேம் வந்து மேட்ச்லேயே பார்த்திங்க அப்படின்னா 3 விக்கெட் கிட்ட எடுத்திருந்தாங்க. ஸோ ஆப்போசிட் டீமில் பிஓபி லிச்ஃபீல்ட்னு ஒரு பிளேயர் இருக்காங்க லெஃப்ட் ஹேண்டர் டாப் ஆர்டரில், அண்ட் பெத் மூனே. ஸோ இந்த 2 பிளேயர்ஸ்க்கும் இடையே ஒரு பார்ட்னர்ஷிப் வருது அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்னேக் ராணா பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்காக இருப்பாங்க. 4 ஓவர்ஸ் போல் பண்ணவும் செய்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வைஸாக இந்தியாவுக்கு நிறைய மேட்சஸும் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஒரு ட்ரம்ப் கார்டு பிக் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக செகண்ட் பவுலிங் பண்ணியாலும் நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். எக்டா பிஸ்டும் சேஸ் செகண்ட் பவுலிங் நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். பட் மோஸ்ட் ப்ராபப்ளி ஓவர்ஸ் வந்து கம்மியாக தான் போல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அடுத்ததாக ரேணுகா சிங் தாக்கூர் லாஸ்ட் கேமில் செகண்ட் பவுலிங்கில் கூட 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஸோ ஹெட்டிட் பொறுத்த வரைக்கும் 4 மேட்ச் ஆடி 5 விக்கெட் எடுத்திருக்காங்க. வென்யூவில் 7 மேட்ச் ஆடி 4 விக்கெட். அதில் லாஸ்ட்டு ஒரு 4 கேம்ஸில் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸில் விக்கெட்டே எடுக்கல. லாஸ்ட் கேமில் 5th கேமில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 விக்கெட் கிட்ட எடுத்து அந்த ஒரு ஆர்டரை பார்த்திங்க அப்படின்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பவுலிங்கில் இவங்களுக்கு நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பிளேயிங் லெவனில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்து உள்ளே யாராவது வரதுக்கான சான்ஸ் இருக்கா அப்படின்னா ஷபினின் மேகனா பார்த்திங்க அப்படின்னா ராக்வி பிஸ்டுக்கு பதிலாக வந்து நான் மிடில் ஆர்டரில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ நம்பர் 4ல் வருவாங்களாங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா பிளேயர்ஸோட பேட்டில் பொறுத்த வரைக்கும் ஸ்மிருதி மந்தனாவை ஆஷ் கார்னர் 5 முறையும், தனுஜா கன்வர் 1 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. எல்சி பெரிக்கு எந்த ஒரு பேட்டிலும் இல்லை. ஹோஜை பொறுத்த வரைக்கும் ஆஷ் கார்னர் 4 முறையும், ராக்வி பிஸ்டை டியாண்ட்ரா டாட்டின் வந்து 1 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. ரிச்சாகோஸ் பொறுத்த வரைக்கும் கார்ட்னர் 3 முறை, வேறம கார்ட்னர் 1 முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ ஆர்சிபி உமன்ஸோட ஒரு இம்பார்ட்டன்ட் 7 பிளேஸ் ப்ளஸ் சிவிசி ஆப்ஷன்ஸோட பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்மிருதி மந்தனா ஒரு சேஸில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஹோஜ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பாங்க. எல்சி பெர்ரி. ஸோ ரிச்சாகோஸ் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா கிம் கார்த், ஸ்னேக் ராணா, ரேணுகா சிங் தாக்கூர். ஸோ இது கூட பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து வேரம் பிக் பண்ணிக்கணும். நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ வேரம் பொறுத்த வரைக்கும் யாருக்கு பதிலாக பிக் பண்ணலாம் அப்படின்னா ஸ்னேக் ராணா அப்படி இல்லைனா வேரம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் கிம் கார்த்தை கூட செகண்ட் பவுலிங்கில் ஸ்கிப் பண்ணிவிட்டு வேரம், ஸ்னேக் ராணா, ரேணுகா சிங் தாக்கூர்னு போகலாம். இல்லை ரேணுகா சிங் தாக்கூர் அண்ட் கிம் கார்த்தை நீங்கள் ரொட்டேஷனில் போய்க்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வேரம் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ சேஃப் சிவிசி யாரெலாம் இருக்கா அந்த டீமில் அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்சி பெரி தான் அந்த டீமுக்கு ஒரு சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டனாக இருக்காங்க. அவங்களுக்கு அடுத்தபடியாக ஸ்மிருதி மந்தனா வந்து ஒரு சேஃப் சிவிசி ஆப்ஷனில் இருக்காங்க. பட் நான் மந்தனா வந்து மேட்ச்சுக்கு வந்து ஒரு சேஃபான ஆப்ஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ண மாட்டேன்.
ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்கி ஆப்ஷன்ஸில் யாரெல்லாம் இருக்கா ஃபஸ்ட்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரிச்சாகோஸ் வந்து செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ஒரு ரிஸ்கியான ஆப்ஷனாக இருப்பாங்க. வேரம் செகண்ட் bowling பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ரிஸ்கியான ஆப்ஷனாக இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ இப்போ குஜராத் ஜெயின்ஸ் உமன்ஸோட ஒரு எக்ஸ்பெக்டட் பிளேயிங்கில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பெத் 3 பிஓபி லிச்ஃபீல்ட் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஆஷ் கார்ட்னர், டியாண்ட்ரா டாட்டின், ஹர்லின் டியோல். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா ஷப்னின் ஷேக். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் மாட்டி லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு டீசெண்டான 30 அடிச்சிருந்தாங்க. தனுஜா கன்வர், மேக்னா சிங், பிரியா மிஸ்ரா, கஷ்வே கௌதம். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஜி உமன்ஸோட ஒரு எக்ஸ்பெக்டட் பிளேயிங்கில் ஒன்றா இருந்திருக்கு. 4 ஓவர்ஸ் கோட்டா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆஷ் கார்ட்னர், டியாண்ட்ரா டாட்டின், தனுஜா கன்வர், பிரியா மிஸ்ரா இந்த 4 bowlers-யும் நீங்கள் 4 ஓவர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மிச்சம் இருக்கக்கூடிய 4 ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மேக்னா சிங்கும் கஷ்வி கௌதமும் ஷேர் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜோட டெப்த்தாக பார்க்க போகிறோம். பெத் 3 இந்த சீசனில் இவங்க இது வரைக்கும் ஒரே ஒரு 50 தான் அடிச்சிருக்காங்க. அந்த ஒரு 50யும் இதே டீமுக்கு அகெயின்ஸ்டாக பார்த்தீங்க அப்படின்னா அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ 56 ரன்ஸ் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ போத் இன்னிங்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச்சுக்கு பெத் 3 பெஸ்ட் பிக்கு. வெனியூ ஆவரேஜ் வந்து கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருந்திருந்தாலும் சேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். டபுள் ஆப்ஷன் பிளேயரும் கூட. பிஓபி லிச்ஃபீல்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான பிளேயர். ஸோ இதில் ஒல்வார்டட்டோட இமேஜ் இருக்குது. ஸோ 18% கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா லிச்ஃபீல்டை வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஹெட்டில் 11, வெனியூவில் 13 ஆவரேஜ். லாஸ்ட் மேட்ச்சில் கூட பார்த்தீங்க அப்படின்னா எல்பிடபிள்யூ மரிசன் கேப் பால் அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் பிஓபி லிச்ஃபீல்ட் வந்து ஓப்பனிங் வந்தால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒன்று கூட ட்ரை பண்ணலாம். அதுக்கு டவுன் தி ஆர்டர் வந்தால் நீங்கள் ஸ்கிப் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆஷ் கார்ட்னர். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் மஸ்ட் பிக்கு. 97% பிக் பண்ணியிருக்காங்க. ஹெட்டரில் 140 ரனுக்கு மேலே அடித்து 8 விக்கெட். வெனியூவில் 5 மேட்ச் ஆடி 4 விக்கெட். அதுலேயும் குறிப்பாக 2 இன்னிங்ஸுமே நல்ல பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்திருக்கு. குறிப்பாக செகண்ட் இன்னிங்ஸில் நல்லா பவுல் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணி செகண்ட் பவுலிங் பண்ணையில் ஸ்மால் லீக் ஒரு பெஸ்ட்டான பிசிக்கு இந்த மேட்ச்சுக்கு வந்து தெரிய வராங்க. ஸோ அடுத்ததாக டியாண்ட்ரா டாட்டின் லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 26 கிட்ட இந்த கிரவுண்டில் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. எல்லா பாலையும் வீசியிருந்தாங்க. ஸோ ஹெட் பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் ஆடி 25 ரன் ஒரு விக்கெட் கிட்டே எடுத்திருப்பாங்க. ஒரு 160 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு போல் பண்ணி செகண்ட் பேட் பண்ணியில் டியாண்ட்ரா டாட்டின் ரொம்ப டேஞ்சரான பிக்காக இருப்பாங்க. மஸ்ட்டாக ட்ரை பண்ணிக்கலாம். ஹர்லின் டியோ லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்கில் ப்ரமோட் பண்ணியிருந்தாங்க. 27% கிட்டே ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹெட்ல பொறுத்த வரைக்கும் 110 ரன், வென்யூவில் 53 ரன். ஹெட்ல ஒரு 50யும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நம்பர் 3ல் பேட் பண்ணி லாஸ்ட் சீசனுக்கு முந்தின சீசன் நினைக்கிறேன் சம்திங். ஸோ டாப் ஆர்டரில் இறங்க போகிறாங்க அப்படின்னா ஹர்லின் டியோல் உங்களுக்கு மஸ்ட் பிக்கு. ஸோ லோ பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு டிஃபரன்ஷியல் ஓப்பனராக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களை பேட்டிங் ஃபஸ்ட் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து ஷிம்ரன் ஷேக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்ல 11, வென்யூவில் 5. ஸோ பர்ஃபார்மன்ஸ் ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. ஸோ டவுன் தி ஆர்டரும் வராங்க. ஸ்கிப் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து ஃபுல் மாட்டி பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் ஒரு 40 எக்ஸ்ட்ரானரியான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸு. ஸோ இது வரைக்கும் டாடா WPL பார்த்திங்க அப்படின்னா 52 ஆவரேஜாக வச்சுருக்காங்க. 4 கேம் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ போத் இன்னிங்ஸும் நீங்கள் ட்ரை பண்ணலாமான்னா ட்ரை பண்ணிக்கலாம். பட் ரிஸ்க்காக போகிறவங்க மட்டும் இந்த பர்டிகுலர் ஃபுல் மாட்டி வந்து ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா ஸோ டாப் ஆர்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டெடியாக ஆடுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு லாஸ்ட் ஒரு 5 பால் தான் கிடைக்கும். ஸோ பவுலிங்கும் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனில் நமக்கு வந்து ஒரு ட்ராபேக் ஆகிரும். ஸோ அந்த வகையில் பார்க்கல டாப் ஆர்டர்ஸ் ஃப்ளாப் ஆகிற மாதிரி நீங்கள் டீம் மேக் பண்ணால் அந்த டீமில் ஃபுல் மாட்டி ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். தனுஜா கன்வர் ஹெட்வேட் பொறுத்த வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒஸ்ட்டாக இருந்திருக்கு. வென்யூவில் 5 மேட்ச் ஆடி 7 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காங்க. செகண்ட் பவுலிங் நீங்கள் இவங்களை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். 4 ஓவர்ஸ் பவுல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. மேக்னா சிங் ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம். ஸோ ஹெட்வேட்டில் விக்கெட்ஸ் எதுவும் எடுக்கலை. வென்யூவில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு மேட்ச்சுக்கு 4 விக்கெட்டு. அதுவே செகண்ட் இன்னிங்ஸில் 4 மேட்ச்சுக்கு 1 விக்கெட்னு சொல்லி பர்ஃபார்மன்ஸ் அப்படியே உல்ட்டாவாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மேக்னா சிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்காக தெரிய வராங்க. பிரியா மிஸ்ரா ஸோ ஹெட் பொறுத்த வரைக்கும் விக்கெட்ஸ் எடுக்கல, வென்யூவில் விக்கெட் எடுக்கல. ஸோ இந்த மேட்ச்சுக்கு ஒரு சூப்பரான பிக்காக இருப்பாங்க. குறிப்பாக செகண்ட் பவுலிங் பண்ணையில் ஒரு 2 விக்கெட் வரைக்கும் இவங்கள்ட்ட மினிமம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கஷ்வி கௌதம் பவுலிங் ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். ரீசெண்டாக நிறைய மேட்சஸ் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட்ஸ் எடுத்து 61% கிட்ட இருக்காங்க. ஃபஸ்ட் பவுலிங் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ 11ல் யாராவது சேஞ்சஸ் வரதுக்கான சான்ஸ் இருக்கா அப்படின்னா லோரா உல்வார்ட் வந்து ப்ளே பண்ணலை. ஸோ ரீசெண்டாக நல்லா ஆடலை அப்படிங்கிறனால அவங்கள ஸ்கிப் பண்ணிட்டாங்க. தயாலன் ஹேமில் தான் வெளியே உட்கார வச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே எந்த ஒரு சேஞ்சஸும் எதிர்பார்க்க வேண்டாம். சேம் 11ஓட ஆடுறதுக்கான சான்ஸ் தான் அதிகமாக இருக்குது. இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் ஃபஸ்ட்டு பெத் 3. ஸோ ஜியோஜா வேரம் பார்த்திங்க அப்படின்னா 2 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. கிம் கார்த் 4 முறை, ரேணுகா சிங் தாக்கூர் பார்த்திங்க அப்படின்னா 1 முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட் எடுத்திருக்காங்க. எல்லா பவுலர்ஸ்க்கு அகேன்ஸ்டாகவுமே சூப்பராக ஆடிருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் நல்லா இருந்திருக்கு. ஹர்லின் டியோலுக்கு பேட்டில் எதுவும் இல்லை. லிச்ஃபீல்ட் பொறுத்த வரைக்கும் வேரம்க்கு அகேன்ஸ்டாக 2 முறையும்,
கிம் கார்த்துக்கு அகேன்ஸ்டாக 2 முறையும், ரேணுகா சிங் தாக்கூருக்கு அகேன்ஸ்டாக 1 முறை, எல்சி பெரிக்கு அகேன்ஸ்டாக 2 முறை அப்படிங்கிற மாதிரி அவுட் ஆயிருக்காங்க. ஆஷ் கார்டரை வேற வந்து 6 முறையும், கிம் கார்த் 1 முறையும் பார்த்தீங்க அப்படின்னா விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அதுக்கடுத்தபடி டியாண்ட்ரா டாட்டின் பொறுத்த வரைக்கும் வேற 2 முறை, கிம் கார்த் 1 முறை, ரேணுகா சிங் 1 முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. லாஸ்ட்டாக சிம்ரன் ஷேக் பொறுத்த வரைக்கும் வேற 1 முறை, கிம் கார்த் 1 முறை விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போது குஜராத் ஜெயின்ஸ் உமன்ஸோட ஒரு இம்பார்ட்டன்ட் 7 பிளேயர்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பெத் மூனி ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்தது ஆஷ் கார்டர், 3வது டியாண்ட்ரா டாட்டின், 4வது ஹர்லின் டியோல் மேலே ப்ளே பண்ணால் மட்டும் நான் வந்து டிக் பண்ணிக்கிறேன். ஸோ 4 பிளேஸ் வரைக்கும் டாப்பில் பிக் பண்ணியாச்சு. ஸோ 5th ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் கஷ்வி கௌதம், பிரியா மிஸ்ரா. 6th ஆப்ஷன் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ 7th ஆப்ஷன் இன்கேஸ் உங்களுக்கு ஒரு பேட்டர் வேணும் அப்படின்னா பிஓபி லிச்ஃபீல்ட் போய்க்கலாம். இல்லை எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஏன்னா 4 பவுலிங் ஆப்ஷன் வந்து நம்ம பிக் பண்ணியாச்சு. ஸோ இந்த பவுலர் 4 ஓவர் போட்டுருவாங்க. கிட்டத்தட்ட எல்லா பவுலர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் 4 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டர்ஸில் நான் போகிறேன் அப்படின்னா லிச்ஃபீல்ட் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சேவ் சிவிசி இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு யாரும் பார்த்து இந்த டீமில் இந்த 2 பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. பட் அது அட் த சேம் டைம் ரிஸ்கி சிவிசி யார் அப்படின்னா பெத் மூனே ஒரு ரிஸ்கியான சிஆர்விசியாக தெரிய வராங்க. இன்னொரு ரொம்ப ரிஸ்க்கான ஒரு பிளேயர் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஹர்லின் டியோல் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஓப்பனிங் வந்தால் ஒரு ரிஸ்க்கான சிவிசியாக நமக்கு தெரிய வராங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் கார்ட் பிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி உமன்ஸ் சைடு டேனியல் வியாட்டு, வேரம், ஸ்னேக் ராணா 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஜிஜி உமன்ஸ் பொறுத்த வரைக்கும் பெத் மூனி, டியாண்ட்ரா டாட்டின், பிஓபி லிச்ஃபீல்ட் 3 பிளேயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருக்காங்க. சேவ் சிவிசி, எல்சி பெரி, ஆஸ் கார்டர் தான் எல்லாருமே சிவிசி ஸ்மால் லீக்கில் போவாங்க. நீங்களும் அதே ஆப்ஷனோட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கிரியேட் வச்சுக்கக்கூடிய பேஸ் டீமில் பெத் மூனே, ரிச்சா கோஸ் வந்து விக்கெட் கீப்பர்ஸில் ட்ரை பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் எல்சி பெரி, மந்தனா, வியாட் வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸில் ஆஷ் கார்டர், டியாண்ட்ரா டாட்டின், வேரம், அடுத்து ஸ்னேக் ராணா பிக் பண்ணியிருக்கோம். ஸோ போலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரேணுகா சிங் தாக்கூர், கிம் கார்த்னு சொல்லி ஆர்சிபிக்கு ஃபேவராக நம்ம வந்து டீமை மேக் பண்ணியிருக்கோம். கேப்டன் எல்சி பெரி, வைஸ் கேப்டன் ஆஷ் கார்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெமோ டீம் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஆஃப்டர் லைனப் பார்த்திங்க அப்படின்னா இன்னிங்ஸ் வைஸாக நம்ம டெலகிராமில் உங்களுக்கு டீம்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ ஃபைனல் டீம்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸாக நம்ம கொடுப்போம். ஸோ இந்த பர்டிகுலர் டெலகிராம் சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்டில் நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம். லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ்லேருந்து கேப்டன்ஸ் கேம் சார்ஜ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.